நண்பர்களே, இப்ப இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாக்குரிமை இல்லாம போயிடும். அதை பத்தி என்னன்னு பாக்கலாமா? எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாகிட்டு நம்ம மோடிஜி அந்த சைடு வட மாநிலம் ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு மாசத்துல கம்ப்ளீட் பண்ணும். என்ன கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஓட்டடி நம்ம திருப்பியும் புதுப்பிக்கணும். எப்படி புதுப்பிக்கணும்னா, நான் இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஓட்டு போட்டிருந்தாலுமே, 20 வருஷம் ஓட்டு போட்டிருந்தாலுமே, 30 வருஷம் ஓட்டு போட்டிருந்தாலுமே திருப்பியும் நம்ம ஓட்டு உரிமைக்காக திருப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும். அது ஒரு மாசத்துக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். தமிழ்நாட்டுல 6 கோடி பேர் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. இதை எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடு தேடி வருவாங்க. வீடு தேடி வரப்போ நம்ம ஃபங்க்ஷன் போயிருந்தாலுமே, இல்ல எங்கன்னா வெளியே இருந்தாலுமே, இல்ல ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நம்ம இருந்தாலுமே 3 நாள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த 3 நாள் வீட்டுல இல்ல அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஓட்டு உரிமை இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு அர்ஜென்ட் ஆபத்து என்ன இருந்தாலுமே அதெல்லாம் தூக்கி போட்டு வீட்லயே இருங்க. ஏன்னா எப்ப ஃபார்ம் தூக்கிட்டு வருவாங்க தெரியாது. இந்த ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சாதான் நம்மளுக்கு ஓட்டு உரிமை திருப்பி கிடைக்கும். அப்படி நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா நம்ம ஓட்டு உரிமை கிடைக்காது. இந்த ஒரு மாசத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க. எப்படி கம்ப்ளீட் பண்ண போறாங்க? அப்ப 6 கோடி பேர் மேல இருக்கிற வாக்காளர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோடி பேர் தான் கிடைப்பாங்க. 4 கோடி பேர் மேல வாக்காளர்கள் இல்லாம போயிடுவாங்க. இந்த திட்டம் எஸ்ஐஆர் திட்டம் எப்படி இருக்கு? மேல ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அது பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க. இன்னும் எங்க வீட்டுக்கு வரல. இன்னைக்கு தேதி 12 ஆகுது. அது இன்னும் 18 நாளோ 15 நாளோ தான் இருக்குது. அதுக்குள்ள எனக்கு ஓட்டுரிமை இல்ல. நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். நம்ம தமிழரா நெஞ்சு தூக்கி எந்த வேலை ஆகுது? நம்ம இந்த தமிழ்நாடு தான் வசிக்கிறோம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இருந்து என்ன தெரியுமா? ஓட்டுரிமை. இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.